Hi friends, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு அப்படி ப்ரோ சக்தி சப்வூஃபர் ப்ரீ ஆல்ட்ரு எப்படின்னு சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எப்படி சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பிஎஃப் வேல்யூ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பிஎஃப் வேல்யூ சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அங்கேயும் சேஞ்ச் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில இடத்துலலாம் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மூத் பேஸ் வேணும்னா இல்லை ஹார்ட் பேஸ் வேணும்னா உங்களுக்கு பேஸ் வந்து எப்படி அது டிசைட் பண்ணுதுன்னா கொடுக்குற ஃப்ரீக்வன்சியை பொறுத்து. ஒரு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 ஹெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பாட்டுக்குமே உங்களுக்கு வரும் சரிங்களா. அந்த ஹெட்ஸை வந்து நீங்கள் டிசைட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 22K போட்டிருப்பாங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். 22K போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இங்கே 22ன்றது கொடுத்துருக்கிறத நீங்கள் ஒரு 33K போட்டு பார்க்கலாம், இல்லை ஒரு 39K போட்டு பார்க்கலாம், ஒரு 47K போட்டு பார்க்கலாம், இல்லை ஒரு 56K போட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரிலாம் ஆல்டர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்னன்னா இந்த சக்தி சப்வூஃபர் ப்ரீல வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கும்போது என்ன கொடுப்பாங்கன்னா 684 PF கொடுப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இந்த டூ வீலர்ஸுக்குலாம் பாருங்க 4 வீலர்ஸ்க்கு அந்த ஆட்டோக்கெல்லாம் போடும்போது உங்களுக்கு பஞ்ச் வந்து நல்லா இருக்கும், கொஞ்சம் லாங் பேஸாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லாங் பேஸ் கொஞ்சம் ஸ்மூத்தாக வரணும்னா அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 105 PF அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்துக்குங்க. ஸோ 105ல் 450 வோல்ட் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகிறது தெரியும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து வேல்யூ கூட்டிகிட்டு போகிறீங்களோ உங்களுக்கு அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு பேஸோட ஸ்மூத்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வேற எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம பேஸ் வந்து டிசைட் பண்ணலாம்னா ஸோ கொடுக்குற இன்புட் நீங்கள் வந்து எவ்வளோ ஃபில்டர் அவுட் பண்ணி எவ்வளோ வந்து கம்மியாக கொடுக்குறீங்களோ உங்களுக்கு அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு பேஸ் வந்து உங்களுக்கு மாறும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் அவங்க ப்ரீயாக கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10K கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கலர் கோடிங்லேயே உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனு பிளாக் ஆரஞ்சு. ஸோ இதில் வந்து 10K கொடுத்துருக்காங்க. நான் ஒரு அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15K ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட அந்த ஸ்மூத்னஸ்க்காக, ஏன்னா எல்லா பவர் ஆம்பும் ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல, எல்லா டிரான்ஸ்ஃபார்மரும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து நான் அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நீங்கள் வேறு எங்கே சேஞ்ச் பண்ணலான்னா இது எந்த இடத்துல வரும்னா உங்களுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 10K வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் செக்ஷனு. இந்த இன்புட் செக்ஷன் தாண்டி உங்களுக்கு இந்த பொட்டன்ஷியோமீட்டருக்குள்ளே வரும். பொட்டன்ஷியோமீட்டர்னா ப்ரீசெட்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரீசெட்டுக்குள்ளே வந்து வரும்போது உங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் கெயினை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஏற்றலாம், இறக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து இங்கே ஒரு ஃபீட்பேக் போகும். அந்த ஃபீட்பேக்கில் தான் நான் இப்போ உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று நீங்கள் அங்கேயும் நீங்கள் டிசைட் பண்ணலாம். இன்னொன்று இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22K போட்டிருப்பாங்க. இதை நீங்கள் வந்து ஏற்ற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸோட அந்த டெப்த் மாறும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இதை விட்டால் வேற எங்கே ப்ரோ சேஞ்ச் பண்ணலாம்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 39K போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 39K இங்கே ஒரு PF ஒன்று வரும். நான் அது பேக்கில் அடிச்சிருக்கேன் நான். ஸோ அந்த பிஎஃபோட வேல்யூ நான் உங்களுக்கு என்ன காட்டுறேன். ஸோ இதில் பிஎஃபோட வேல்யூ இல்லை போல, நான் அதை எரேஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து என்னோட செக்கிங் செட்டு தான் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸை வந்து ஆல்டர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் இந்த சப்வூஃபர் ப்ரீல வந்து இவ்வளோதான் நீங்கள் ஆல்டர் பண்ண முடியும். இல்லை ப்ரோ நான் வேற மாதிரி கொஞ்சம் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக வேணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக எப்படி இது ஒர்க் ஆகுது, எந்தெந்த செக்ஷனில் எப்படி ஒர்க் ஆகுது, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன, செகண்ட் ஸ்டேஜ் என்ன, ஃபோர்த் ஸ்டேஜ் என்ன நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்காக தான் நான் சொல்கிறது. ஸோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்கமிங் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.